சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல எது மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியாவது மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருடா, இதுக்கு மேலேயும் கிரிஷ் இங்க இருந்தா நம்ம சொத்துல எல்லாத்துலயுமே அவன் பங்கா வரவான், அது தேவையா? அதுவே அவன் வந்து ஆசிரமத்துல இருந்தா அவனுடைய லைஃப் அவன் பார்த்துப்பான், அங்க இருக்கவங்களும் நல்லபடியா வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏண்டா உனக்கு இதுதான் பிரச்சனையா? சொத்து தான் உனக்கு இப்ப பிரச்சனையாடா? அந்த பையன் அப்படியெல்லாம் ஒன்றும் வரமாட்டான், தயவு செஞ்சு கொஞ்சம் நீ பொறுமையா இருடான்னு சொல்லிட்டு இப்ப முத்து வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் எதுவுமே பேசாம மனோஜ் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட் ஆகுது. கிரிஷ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மீனா வந்து கிரிஷ் எந்திரின்னு சொல்லிட்டு விஜயா எப்பவும் உட்கார சேரியில வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்ப விஜயா தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல வந்து திரும்பி வந்து பார்த்தா சேர் மட்டும் ஆடுது. இதை பார்த்ததும் விஜயா வந்து பதறி போறாங்க. யாரா இருக்குன்னு போய் பார்த்தா கிரிஷை பார்த்ததும், என்ன இது, இந்த குட்டி பிசாசு குட்டி சத்தா மாதிரி இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன், என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா மீனாவை பாக்குறாங்க. மீனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மீனாவை எந்திரிக்கவும் வைக்க முடியல. கிரிஷ் ஒரு பக்கம் இப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கான். இவனை எந்திரிக்க வைக்கலாமா வேணாமான்ற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயா பயந்து போயிடுறாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம எழுப்பவே வேண்டாம், அந்த பையனாவே எந்திரிக்கட்டும்னு சொல்லிட்டு விஜயா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டு இப்ப திரும்ப வந்து ரோகிணியோட ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. ரோகிணியோட ரூமுக்கு போனதும், வா கிரிஷ் வா வந்து படுன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜ் பக்கத்துல படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. மனோஜ் வந்து கிரிஷ் பக்கத்துல இருக்கிறத பார்த்ததும் அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே மனோஜ், என்னடா ஆச்சு, எதுக்காகடா கத்திட்டு இருக்கன்றாங்க. அம்மா, அந்த பையன் வந்து என் பக்கத்துல படுத்துட்டாமா, எனக்கு பார்த்தது பயமாயிடுச்சுன்னு சொன்னதும், ஏ மீனா, எங்கடி இருக்க, வாடி வெளியே, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்லாம, அத்தை என்ன அத்தை, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அந்த பையன் கிரிஷ் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான், போயிட்டு மனோஜோட ரூம்ல தூங்கி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அத்தை, என்ன கேட்டா எனக்கு என்ன அத்தை தெரியும், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ரோகிணி, ஏன் நீ கூட பார்க்கலையா, நைட்டு ரொம்ப டயர்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு அசந்து தூங்கிட்டேன் ஆண்டி, எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே எல்லாருமே வந்து கோபப்படுறாங்க. இப்ப விஜயா ஒரு பக்கம், இங்க பார், இனிமே இந்த பையன் இங்க இருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதையா அவனை அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே முத்து அங்க வராங்க. என்ன மீனா, என்ன பிரச்சனைன்றாங்க. மனோஜோட ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டாங்களாம், அது ஒரு பிரச்சனையா இருக்குன்றாங்க. ஏன் வாஷ்ரூம் போயிருப்பான், வாஷ்ரூம் போயிட்டு வந்து கூட அவன் படுத்திருப்பான், அது ஒரு பிரச்சனை ஆக்கணுமான்னு சொல்லிட்டு அங்க முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா ஒரு முடிவு காட்டணும், என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம ரொம்பவே குழப்பத்துல ரோகிணி கிட்ட மெதுவா வந்து நீ பார்வதியோட ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம இப்ப கூடவே போயிருக்காங்க ரோகிணி. ரோகிணி அங்க போனதும் அங்க ஒரு பக்கம் வந்து பார்வதி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, இது வேற ஒரு பக்கம், என் வீட்டுல அந்த குட்டி சாத்தம் ஒண்ணு இருக்கு, இங்க வந்தா இது ஒரு தொல்லை, கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. மாஸ்டர், நான் தான் ஒரு நல்ல ஐடியாவை உங்ககிட்ட சொன்னேன், அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க, என்ன மாஸ்டர் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த ஐடியாவால என் புருஷன் என்னை ஜெயிலுக்கே அனுப்புற அளவுக்கு போயிட்டாங்க, இதுக்கு மேல அந்த ஐடியாவெல்லாம் செட்டே ஆகாது, அது ஒர்க் அவுட்டும் ஆகாது, அதை தவிர வேற நல்ல ஐடியாவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும், மாஸ்டர் வேற என்ன ஐடியா சொல்லட்டும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே விஜய வந்து கேட்க மாட்டேன், இங்க ரூமுக்கு எல்லாம் வந்து வந்து அவ போயிட்டு இருக்கானா, அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, எப்படியாவது இந்த வீட்டுல வந்து எதுக்குறது நீங்க மட்டும் தான், இவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்குறது, அதனாலதான் இந்த பூ கட்டுறவ வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு ரோகிணி, நீ என்ன பண்ற தெரியுமா, எனக்கு துணையா இருக்க, அந்த எப்ப என்ன ஆனாலும் சரி அந்த கிரிஷை மட்டும் நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்கூடாது, ரூமுக்குள்ள சேர்த்துக்கூடாது, என் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும், அந்த பையன் இல்லாதனால வீட்டுல நிம்மதி இல்லைன்ற அளவுக்கு வரணும்ன்றாங்க. ஆண்டி, இப்படி எல்லாம் பண்ணா அங்கிள் வந்து என்ன நினைப்பாரு, இங்க பார், முதல்ல கிரிஷ் இங்க இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சா உடனே உன் மாமனாரு வந்து கண்டிப்பா அந்த பையனை வந்து வேற எங்கேயாவது விட சொல்லிதான் பேசுவாங்க, இந்த ஐடியா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நல்லது நடக்கும் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும், சரி ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணியும் தலையாட்டுறாங்க. அடுத்ததான் வந்து நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலை காட்டுறாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீத்து வந்து பாத்தீங்கன்னா நீத்துவும் ரவியும் சேர்ந்து ஒரு ஹேர் ஷூட் மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த பிக்க வாட்ஸ்அப் பண்றாங்க. இதை பாக்குறது
ஸ்ருதி ரொம்ப கடுப்பாகுறாங்க. இப்ப ஸ்ருதி ஹோட்டல்ல இருக்க செஃப் வந்து, "என்ன மேடம் இப்படி வந்து ரவி சார் இப்படி க்ளோஸா ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு" சொல்லிட்டுலாம் இருக்காங்க. "இருக்கட்டும், இதுவும் நல்லதுக்கு தான். நேத்து வந்து என்ன வெறுப்பேத்தி பார்க்குறாளாம். பார்க்கட்டும் பார்க்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு லைக் போடுறாங்க. இத பார்த்ததும், "என்ன மேடம் ரவி சார் கூட இவ்ளோ க்ளோஸா இவங்க இருக்காங்க. இதுக்கு நீங்க லைக் போடுறீங்க. அவ என்ன வெறுப்பேத்தி பார்க்கணுன்றதுக்காக தான் இத செஞ்சிருக்கா. அதுக்காக நம்ம வெறுப்பேறுன்ற விஷயத்த அவளுக்கு காட்டக்கூடாதுல்ல. அது ஒண்ணுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நீ வேலைய பாருன்னு" சொல்லிட்டு ஸ்ருதி நேரா ரவிக்கு கால் பண்ணி, "என்ன ரவி, என்ன நினைச்சிட்டு நீ இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. அத பத்தி இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னுடைய ரெஸ்டாரண்ட் நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து நீத்து கூட சேர்ந்து பிக் எடுத்து வச்சு இதை எனக்கு அவ வாட்ஸ்அப் பண்றா. இங்க பாரு ரவி, தொழில் வேற, அதே பர்சனல் லைஃப் வேற. அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு நீத்துவ வந்து சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. அது ஜஸ்ட் சும்மா ஹேர் ஷூட்டுக்காக எடுத்தது. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் வந்து அவ கட்டி பிடிச்சா. அத வந்து பிக்கா எடுத்திருக்காங்க. அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்றாங்க. ரவி, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்ணதும் ரவிக்கு பயங்கர கோவம் வருது. நேரா நீத்து கிட்ட போயிட்டு, "நீது, எதுக்காக நீங்க வந்து ஸ்ருதிக்கு இந்த பிக்கை வந்து அனுப்புனீங்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும், "நான் ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்டாக தான் அனுப்பின ரவின்றாங்க." "இங்க பாருங்க நேத்தோ, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாத இருக்கிறதே ஸ்ருதிக்கு ரொம்ப ரொம்பவே பெரிய கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல இந்த மாதிரி பிக்கை வந்து அனுப்பாதீங்க. பர்சனல் வேற, அதே தொழில் வேறன்னு" சொல்லிட்டு ரவி வந்து கோவமா சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்தது நீத்துக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம கொளுத்தி போட்டது வேற லெவல்ல வேலை செஞ்சிருக்கு போலியேன்னு சொல்லிட்டு நீத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி பண்ணி எப்படியாவது ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விடாம தடுக்கணும். இதுதான் நம்மளுடைய பிளான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நீத்து. நீத்து நினைச்சிட்டு இருக்க மாதிரியே ரவியை வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விடாம நீத்து தடுப்பாங்களா, இல்ல நீத்துவோட ஒட்டுமொத்த குணமும் நம்ம ரவிக்கு தெரிய வந்து ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஸ்ருதி கூட போயிட்டு சேருவாங்களா ரவிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.